அசந்திருந்தா ஜெலன்ஸ்கியே காலி அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கும். எப்படியோ மனுஷன் தப்பிச்சேன் பொழச்சேன்னு தப்பிச்சிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா பெரிய அளவு தாக்குது அப்படின்னாலும், என்னைக்கும் கிரீன் ஜோன்க்குள்ள போய் தாக்குனதே இல்ல. அதாவது தலைநகர் கிவ்வ புரட்டி கூட போடுவார்கள். ஆனா கிரீன் ஜோன்க்குள்ள போய் தாக்குனது இல்ல. பெரும்பாலும் இந்த உக்ரைனோட பார்லிமென்ட் இருக்கிற இடமோ, ஜெலன்ஸ்கியோட வீடோ, இல்ல ஜெலன்ஸ்கியோட பேஸ் இருக்குன்னு சந்தேகப்படக்கூடிய இடங்கள், அப்பல்லாம் ஒண்ணும் பெரிய தாக்குதல்லாம் நடத்தினது கிடையாது. யுத்தம் ஆரம்பிச்ச முதல் கட்டத்துல மட்டும் ஜெலன்ஸ்கி இருந்த பகுதிகளை நோக்கி ரஷ்யாவோட பாராசூட் படைகள் இறக்கி விடப்பட்டுச்சுன்னு அவர் தான் சொன்னார். அதுல இருந்து நான் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு வந்தேன். அப்ப என் கையில மிஷின் கன்லாம் இருந்துச்சு. ஆனா ஃபயர் பண்றக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இல்லைன்னு பெரிய அளவுல அதை டீட்டெயிலா சொன்னார். நம்மளும் விரிவா பார்த்தோம். இதெல்லாம் போரோட ஆரம்ப கட்டத்துல. அதுக்கடுத்து பெரிய அளவு தாக்குதல் இப்பதான். உக்ரைனோட பார்லிமென்ட் பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்கையே தகர்த்துருச்சு. பார்லிமென்ட் பில்டிங்க்கு குறி வச்சார்களா இல்ல பக்கத்து பில்டிங்கையே குறி வச்சார்களான்னு தெரியல. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் தலைநகர் கிவ்வ மையமா வச்சு மட்டுமே தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். எப்பயுமே ரஷ்ய சைடு இவ்வளவு ஆளில்லா விமானங்கள் மிசைல்களை வச்சு தொலைச்சு எறிஞ்சிட்டோம் அப்படின்னு தகவலை ஸ்ப்ரெட் பண்ணுவார்கள். இந்த தடவை அவர்கள் அமைதியாயிட்டார்கள். சேதாரம் கண்ணுக்கு கண்ணா தெரியுது. நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சார்களோ என்னமோ, பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துல உள்ள பில்டிங் தகர்ந்துருச்சு. கொஞ்சம் விட்டு இருந்தா பார்லிமெண்ட்டும் சிதறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். இதுல இருந்தே தெரியுது, ஜெலன்ஸ்கியை டார்கெட் பண்ணவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். அந்த ஜெலன்ஸ்கி டார்கெட் அப்படிங்கிறது வெறித்தனமா ஜெலன்ஸ்கி இருக்கக்கூடிய சந்தேகம் வந்தா கூட அந்த பில்டிங் சூறையாடப்படும்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அப்புறம் பாதுகாப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதுன்னு ஆகி போயிடும். உதாரணத்துக்கு காசாக்குள்ள பெரிய அளவு மருத்துவமனை அப்படின்னாலும் சரி, அகதிகள் முகாம் அப்படின்னாலும் சரி, அங்க ஒரு டார்கெட் இருக்கு அப்படின்னு இஸ்ரேல் செய்யற அதே செயல் மாதிரி ஆகி போயிடும். அப்ப ஒட்டுமொத்தமா பாதுகாப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ஜெலன்ஸ்கி ஓடி போய் போலந்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டாதான் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தாக்குதல். இந்த பக்கம் உக்ரைனை பொறுத்தவரையும் ஏறக்குறைய 72 ஆளில்லா விமானங்களை ரஷ்யா ஏவியதாக, அதுல 62 நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். மிச்சம் மட்டும்தான் விழுந்த சேதாரத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்ட்டு இருக்கார்கள். இந்த மிச்சம் அப்படிங்கிறதே ஏறக்குறைய கிரீன் ஜோன் ஒண்ணு இல்லை இனிமே தலைநகர் கிவ்வுக்குள்ள அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கார்கள். இத்தனைக்கும் உக்ரைனை பொறுத்தவரையும் அமெரிக்க ஏஜென்சிகள் சொல்றதே கடந்த இரவு தான் இந்த தாக்குதல். இந்த இரவு தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறத ஸ்மெல் பண்ணி பெரிய அளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பல இடங்கள்ல ரொட்டேட் பண்ணியிருக்கார்கள். இங்க இருக்காது இங்க தேவை, இங்க இருக்காது இங்க தேவை அப்படின்னு பல விஷயங்களை செஞ்சும் இவ்வளவு பெரிய சேதாரம் அப்படிங்கிறதா. இதுல இருந்து துல்லிய தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் மீறி உக்ரைன் பெரிய அளவுல பதறி போயிருக்குங்கிறது தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னா முக்கியமான இடங்களை காப்பாற்ற முடியாது. அது போக யுத்தம் அங்கெல்லாம் வெறித்தனமா நடந்து ரஷ்யாவோட கை ஓங்கும் போது யுத்தத்தை தலைநகர் கிவ்வுக்குள்ள கொண்டு வர ரஷ்யா ஆர்வம் காட்டுது அப்படிங்கிறதான். ஏன்னா பாதுகாப்பா இங்க உட்கார்ந்து உத்தரவுகள் போட முடியாது, போடக்கூடாது அப்படிங்கிற செயல்களை நோக்கி ரஷ்யா நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு. ஜெலன்ஸ்கி அப்படியே இதை பூரா விட்டுட்டாரு. ஆஹா, இது என்ன மொத்தமா நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பழைய கதையை பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டேட்டு டைம்லாம் எதுவும் சொல்லல. ஆனா ரஷ்ய அதிபரோட நான் பேசினேன். நான் பேசின போதுதான் ஒரு தீர்வை நோக்கி போற மாதிரி இருந்துச்சு. ஆனா தீர்வை நோக்கி நாங்க போகும்போது அவர்கள் தாக்க ஆரம்பிச்சிட்டார்கள் அப்படின்னு அவருக்கே உள்ள ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு. இதை இன்னும் ரஷ்யா கன்ஃபார்ம் பண்ணல, அமெரிக்காவும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா மனுஷன் உட்காந்து ஆத்து நான் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுற போது என்ன ஒரு வேகம் இருக்குமோ அதை காட்டி ஆத்திட்டு போயிட்டாரு. அவர் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், 2014 இருக்க காலகட்டத்தை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறதான். அதுக்கு முன்னாடி எங்களோட நிலப்பரப்பு என்னெல்லாம் இருந்துச்சோ அதை கொடுத்துட்டு ரஷ்யா வெளியேறணும் அப்படிங்கிற அந்த முதல் பாயிண்ட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டார். இப்ப எல்லாரும் வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வரார்கள். ஆனா அதுல பாதி பேர் டைம் பாஸுக்கு தான் வரார்கள் அப்படின்னு கூட இருந்த கூட்டணிகளையும் இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மீதி வேறு வர நபர்களை விட்டு கொடுத்துருன்னா எதை தான் விட்டு கொடுக்கறது? ஏன் அப்படின்னா ரஷ்யா நாள்தோறும் முன்னேறிக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு அவர் வாயிலேயே வளரிட்டாரு. இப்ப எதை தான் விட்டு கொடுக்க சொல்றீங்க? நான் ரஷ்ய அதிபர் கூட பேசும்போது இருந்த அந்த பகுதிகளை விட்டு கொடுக்க சொல்றீங்களா, இல்ல இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசும்போது இருக்கக்கூடிய பகுதிகளை விட்டு தர சொல்றீங்களான்னு சாராம்சத்தோட தான் வளரவும் செஞ்சிருக்காரு. ஆக மொத்தம் ஜெலன்ஸ்கி இப்ப பெரிய அளவு பேச்சுவார்த்தைக்கு தயாராயிட்டார். ஆனா பேச்சுவார்த்தையில ரொம்ப அள்ளிட்டு போயிடாதீங்களா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில பேசியிருக்காரு. இதை தாண்டி இங்க மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி என்னதான் கத்துனாலும் கதறினாலும் அதை பத்தி அமெரிக்கா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேது.
வெள்ளை மாளிகையோ, பென்டகனோ, உக்ரைன் அதிபர் இப்படி சொல்றாரு. இது சம்பந்தமா எந்த ஒரு விஷயத்தையுமே பேசுறதே இல்ல. உக்ரைன்ல என்னான்னா எங்களுக்கு என்ன? உக்ரைன் அதிபர் யாருன்னு கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பாத்துக்க. அப்படிங்கிற மாரி வெள்ளை மாளிகை நகர்றது, இவரோட பிரஷர கூட்டுது. ஆனா இது பூரா முந்தையே யோசிச்சிருக்கணும். எப்படி இருந்தாலும் அமெரிக்கால 4 வருஷத்துக்கு ஒரு தடவ எலக்ஷன் வரும். அதுக்குள்ள நம்மளோட ஜோலிய முடிச்சுப்புடுவாய்ங்க. இழுக்க முடியாது. இந்த புரிதல்லாம் இருந்திருந்தா, உக்ரைன் யுத்தத்தையே ஆரம்பிச்சிருக்காதுங்கிறது எதார்த்தமான உண்ம.